Shloka number 1, page number 94-95. Om Shri Krishnaya Paramatmane Namaha. Atha Shashthodhyayah Atmasamyama Yogaha. Shri Bhagavanuvacha Anashrita karma phalam Karyam karma karoti yaha Sasannyasi cha yogi cha Naniragnir na chakriyaha. ஸோ இங்கே வந்து மெடிடேஷன் பற்றின டீச்சிங்கோட பகவான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ ஜென்ரல் ப்ரிப்பரேஷன், ஸோ பகிரங்க சாதனா ஆர் சாமானிய சாதனா. ஸோ எப்படி வந்து கர்மயோகம் ஒரு மைண்டை வந்து அந்த ஈக்வி பாய்ஸ்டாக வச்சுக்கிறது. இப்போ கர்மயோகி அப்படிங்கிறவனுக்கு தன்னுடைய லைஃப்பில் என்ன ப்ரையாரிட்டி இருக்கும், என்ன வேணும்னு அவன் வந்து கர்மயோகம் பண்ணுறான்? ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக தான் அந்த கர்மயோகம் வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான் இல்லையா? அப்போது அவனோட ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கும்னா சித்த சுத்தி தான் அவனுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கும். மெட்டீரியல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா செகண்டரியாக தான் அவன் அதை வச்சுப்பான். அப்போ அந்த மெட்டீரியல் விஷயங்கள் மேலே அப்போ வெறுப்பு இருக்குமானா வெறுப்புலாம் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து மோக்ஷமா இல்லை அர்த்த காமாவா கேட்டேன்னா அவர் வந்து மோக்ஷம்தான் என்னுடைய ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவார். ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து தான் என்னுடைய ப்ரையாரிட்டி. அப்போ ஏதாவது பொருள்லாம் வந்து இப்போ அவரை விட்டு போகிறது அப்படின்னா அப்போ கூட அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்கு ப்ரையாரிட்டி ஸ்பிரிச்சுவல் க்ரோத். அந்த மாதிரி எந்த பர்சன் இருக்காளோ அவளை தான் நாம் ஆக்சுவலாக கர்மயோகி அப்படின்னே வந்து கூப்பிட முடியும். ஸோ தர்ம மோட்சம் தான் அவளுக்கு ப்ரையாரிட்டி. அர்த்த காமா வந்து செகண்டரியாக இருக்கும். இப்போ வந்து தயிர் சாதம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். தயிர் சாதம் பிளாண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து ஊறுகாவை தொட்டுண்டு நாம் வந்து சாப்பிடுவோம். சில பேர் என்ன பண்ணுவா, ஊறுகாய்க்கு தயிர் சாதத்தை தொட்டுண்டு சாப்பிடுவா. யார் வந்து அந்த மாதிரி சாப்பிட்றாளோ அவள்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் பர்சன். இப்போ வந்து பணம் வந்து நம்மளுடைய லைஃபுக்கு டெஃபினட்டாக தேவை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பணம் சம்பாதிக்கிறதையே என்னுடைய வாழ்க்கையுடைய கோலாக வச்சுட்டேன் அப்படின்னா, ஊறுகாய் சாப்பிட்றதே என்னோட கோலாக வச்சுட்டேன் அப்படின்னா கஷ்டப்பட போகிறது நான் தான். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கெலாம் நம்மளால் வந்து டைம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் டைம் கொடுக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்லுவோம், அந்த நேரம் கூட நான் வந்து எதாவது ஒர்க் பண்ணினேன்னா எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பைசா வரும். இல்லை மண்டே டு ஃப்ரைடே தான் என்னோடய ஒர்க்கு, சாட்டர்டேலாம் வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல டைமை இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி யோசிப்போமே ஒழிய கிளாஸ் பற்றியெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் வரத்துக்கு நம்மளுக்கு டைமு இருக்காது. ஸோ அதனால் வந்து தர்ம அண்ட் மோக்ஷா வந்து அவனுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ பகவான் என்ன சொல்கிறாருங்க, அவன் என்ன பண்ணுறான்னா அனாஸ்ரித கர்ம பலம். கர்ம பலம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம், மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ். ஒரு கர்மம் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்க போகிற வெளிமுகமான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அர்த்த காமாவோட அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஆக்ஷன்லாம் பண்ணால் நம்மளுக்கு பேர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், நிறையா வந்து எக்ஸ்ட்ரா பர்க்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இப்போ வந்து அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணுன்னா கூட அதுக்கான ஒரு விலையை நாம் கொடுத்து தானே ஆகணும். இப்போ நான் வந்து ஒரு என்னோடய கம்பெனியில் இந்த பொசிஷனுக்கு நான் எய்ம் பண்ணுறேன், ஆர் என்னோடய சேல்ரி வந்து இவ்வளோ ஆகணும்னு நான் எய்ம் பண்ணுறேன், ஆர் வேறு ஏதோ ஒரு இந்த ஃபீல்டில் நான் வந்து இதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தா கூட அதுக்குன்னு நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு எஃபர்ட்டை
போட்டு தான் ஆகணும், இல்லை ஒரு ஒரு சாக்ரிஃபைஸை நாம் பண்ணி தான் ஆகணும். எதை சாக்ரிஃபைஸ் பண்ணி இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது? பேர், புகழ், சம்பளம், எதை சாக்ரிஃபைஸ் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கிறது? கிருஷ்ணர் சொல்கிறார், ஸ்பிரிச்சுவாலிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலமாக உனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. இதை விட்டுட்ட அது பின்னாடி போகிற அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறார், அந்த பெனிஃபிட் எல்லாம் நீ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். நாம் என்ன பண்ணுறோம், அதர்வே ரவுண்ட் பண்ணுறோம். அந்த பெனிஃபிட்டெல்லாம் வரணுங்கிறதுக்காக கிளாஸாவது ஒன்றாவது கீதாலாம் இருக்கட்டும், அப்புறம் எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எப்போ ரிட்டையர் ஆகும்? 60 வயசானாலும் ரிட்டையர் ஆக மாட்டேங்கிறா, 70 வயசானாலும் ரிட்டையர் ஆக மாட்டேங்கிறா, 80 வயசானாலும் ரிட்டையர் ஆக மாட்டேங்கிறா. அப்புறம் சின்ன வயசுலேயே கிளாஸ், உனக்கு என்னம்மா பிரச்சனை வாழ்க்கையில், நீ சின்ன வயசுலேயே கிளாஸ்க்கு போகிற அப்படின்னு அவளை வேறு வந்து டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுற வேண்டியது. அப்போ இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கே, அதை வந்து நீ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக தியாகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி யார் பண்ணுறாளோ அவனே கர்மயோகி. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, கர்ம பலத்தை டிபெண்ட் பண்ணி அவன் இல்லை, அனாஸ்ரித. ஆஸ்ரித்தம்னா டிபெண்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அனாஸ்ரித்தம்னா டிபெண்ட் பண்ணி இல்லை. எதை அவன் டிபெண்ட் பண்ணி இல்லை? மெட்டீரியல் பெனிஃபிட்டை இந்த பர்சன் டிபெண்ட் பண்ணி இல்லை. அவனோட ஃபோக்கஸ் வந்து மெட்டீரியல் பெனிஃபிட்டே கிடையாது. அவன் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணுறானா, காரியம் கர்ம கரோதி யஹ. காரியம் கர்ம அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை தி ஸ்கிரிப்சர்ஸ். சாஸ்திரம் வந்து என்னெல்லாம் கர்மாவை பண்ணு, இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதோ அந்த ஆக்ஷன்ஸை எல்லாம் அவன் வந்து பண்ணுறான். அதுவும் எதுக்கு சொல்கிறது சாஸ்திரம், இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு எதுக்கு சொல்கிறது? இன்டர்னல் க்ரோத்துக்காக தான் சாஸ்திரம் வந்து எல்லா விதமான ஆக்ஷன்ஸையுமே நமக்கு கொடுக்கறது. ஸோ 2 விதமான கர்மா நமக்கு தெரியும். ஒன்று வந்து காமிய கர்மா, இன்னொன்று வந்து நிஷ்காமிய கர்மா. காமிய கர்மா வந்து பியோர்லி ஃபார் என்ஜாய்மெண்ட்டு, நம்மளுடைய சென்ஸ் ப்ளஷருக்காக நாம் பண்ணுற ஆக்ஷன்ஸ். நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, வகை வகையாக சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து நம்மளுடைய சென்ஸ் ப்ளஷர்ஸ்க்காக நாம் பண்ணுறது. ஆனால் நிஷ்காமிய கர்மா இருக்கே, அது எதுக்கு? சித்த சுத்திக்காக நாம் பண்ணுறது. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறார் கிருஷ்ணர்? நிஷ்காமிய கர்மாக்கு இன்னொரு பேர் என்னது? பஞ்சமகா யஜ்ஞம். தேவயஜ்ஞம், ரிஷியஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், மனுஷயஜ்ஞம், பூதயஜ்ஞம். ஸோ ஜென்ரலாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து காமியமாக பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மட்டும்தானே. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுட்டேன்னா யாருக்கு அதனால் பெனிஃபிட்டு? அஃப்கோர்ஸ் நம்ம வாங்கின கடைக்காரன் வந்து அதில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருப்பான். பட் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். பஞ்சமகா யஜ்யம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் நான் மட்டும் அதில் பெனிஃபிஷியரி கிடையாது, சொசைட்டியே வந்து இதனால் வந்து பெனிஃபிட் அடையிறது அப்படின்னு பார்த்தோம். அதை தான் இங்கே வந்து காரியம் கர்ம அப்படின்னு சொல்கிறார். நித்திய நைமித்திக கர்மா ஆர் விஹித கர்மா ஆர் நிஷ்காம கர்மா ஆர் பஞ்சமகா யஜ்ஞம், என்ன பேர் வேணாலும் நீங்கள் அதுக்கு போட்டுக்கலாம். செல்ஃப்லெஸ் ஆக்டிவிட்டீஸ். அப்போ கர்மயோகி வந்து இதை மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இப்போது பண்ணி நிறைய பேருக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இப்போ வந்து இந்த கர்மயோகி பண்ணுறான். பட் சில பேர் இருக்கா, நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நான் இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கேன், அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாள். பாருங்க, நான் வந்து 25 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறா, எனக்கு ஒரு பத்மஸ்ரீயோ பத்மபூஷனோ கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த மாதிரியும் சில பேர் வந்து இருக்கா. அந்த மாதிரி கர்மயோகியை பற்றி கிருஷ்ணாவால் இன்ஃபேக்ட் கர்மயோகியே வந்து கிடையாது. ஆனால் யார் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்காம பண்ணுறாளோ அவளோட ஒரே கோல்
சித்த சுத்தி ஏகேக குரு நந்தன. முதல்ல யாருக்கு கோல் ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த பர்சன்னால் மட்டும்தான் கர்மயோகமே ஃபாலோ பண்ண முடியும். யாருக்கு மோக்ஷம் அப்படிங்கிற கோல் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதோ அந்த பர்சன் பண்ணுற கர்மா தான் கர்மயோகமாக இருக்கும். அப்போ பியூர்லி ஃபார் இன்னர் க்ரோத். இப்போ அந்த இன்னர் க்ரோத் அப்படின்லாம் சொல்கிறோமே, சித்த சுத்தின்னு சொல்கிறோமே, அதை வந்து நம்மளுடைய கண்ணுனால் பார்க்க முடியுமா? ஏதாவது டேப்லாம் வச்சு அதை வந்து எங்கே மெஷர் பண்ண முடியுமா? போன மாதத்துக்கு இந்த மாதம் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படியெல்லாம் நம்மளால் வந்து மெஷர் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. இதே மெட்டீரியல் க்ரோத்து, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செலீரியோ வச்சுருந்தான், இப்போ வந்து ஒரு ஆடி வச்சுருக்கான். நம்ம கண்ணால் நம்மளால் வந்து அதை பார்க்க முடியறது. அப்போ மெட்டீரியல் க்ரோத் வந்து கண்ணுக்கு தெரியறது, மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்டர்னல் க்ரோத்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் நாமெல்லாம் கிளாஸ்க்கு போனால் கூட நம்ம வீட்டில் கேட்குறேன், நீ போய் என்ன உனக்கு வந்து பெனிஃபிட்டு கிடச்சிது, இதோட இன்னும் முன்னாடி இருந்ததோடு நீ இன்னும் மோசமாக தான் இருக்கே அப்படின்னு எல்லாரும். இதெல்லாம் ஸ்டாண்டர்டுன்னு நீங்கள் கவலையே படாதீங்க. யாரெல்லாம் வேதாந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோமோ எல்லாருக்கும் இதெல்லாம் ஒரு சைக்கிள். இந்த ப்ராசஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணால் தான் நம்ம கரெக்டாக படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னே அர்த்தம். இப்போ இந்த மாதிரி வந்து திட்டெல்லாம் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த நம்ம வந்து இந்த ஒரு க்ரோத் அடைஞ்சிருக்கோமே அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால நாம் என்ன நினச்சிடுறோம் அப்படின்னா, இது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால, மெஷர் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால இது வேஸ்ட்டு, இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் வீட்டில் இருக்கிறவங்களாலேயே வந்து எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற சேஞ்சை கவனிக்க முடியலையே, அதனால் வந்து நான் கரெக்டாக பண்ணலை போல இருக்குது அப்படின்னு நாமளே அதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மெட்டீரியல் விஷயத்துக்கு போயிடுவோம். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து சட்டிலாக இருக்குது. ஆனால் என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு கொஞ்சம் நாளாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் இப்போ டெஃபினட்டாக மாறி இருக்கும். இந்த வேர்ல்டை பார்க்குற விதமே வந்து இப்போது மாறி இருக்கும். வேர்ல்டு அப்படியே தான்ப்பா இருக்கும், நான் தான் மாறணும் அப்படிங்கிற அறிவு டெஃபினட்டாக நம்ம ஒருத்தருக்கும் வந்து வந்திருக்கும். அப்போ இது வந்து இன்டர்னலாக இருக்குது. அப்போ ஒரு கர்மயோகி என்ன பண்ணுறான், பஞ்சமகா யஜ்ஞம் பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக அவனுக்கு வந்து இந்த இன்டர்னல் க்ரோத் ஆனது ஏற்படுது. இப்போ பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணும் பொழுது அந்த கர்மயோகி வந்து இன்டர்னல் க்ரோத்தையே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இங்கே கிருஷ்ணர் வந்து அவனை சந்நியாசி அப்படின்னு சொல்கிறார். ஒரு சந்நியாசி மாதிரி, எல்லாத்தையும் துறந்த ஒரு சந்நியாசி மாதிரி. எதை திறந்துருக்காம, மெட்டீரியல் பெனிஃபிட்டை ட்ராப் பண்ணிட்டான். ஸோ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணுறான். அப்போ ஃபேமிலி லைஃப்பில் இருந்தாலும் அந்த காஷாய வஸ்திரம்லாம் போட்டுக்கலைனாலும் தட் பர்சன் இஸ் அ சந்நியாசி. அப்போ அவன் வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணினாலும் அது வந்து சக்ஸஸாக ஃபெயிலியராக, அந்த கர்மயோகி பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ வெளி உலகத்துக்கு வேணால் ஃபெயிலியர் சக்ஸஸ் அப்படின்னு வந்து வெளி மனுஷா வந்து அந்த ஆக்ஷனுடைய ரிசல்ட்டை அந்த மாதிரி பிரித்து பார்ப்பான். ஆனால் ஒரு கர்மயோகிக்கு ஃபெயிலியரே கிடையாது. எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறானோ அவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு சித்த சுத்தி அப்படிங்கிற சக்ஸஸ் ஆனது கிடைக்க போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த இன்டர்னல் க்ரோத் ஆனது ஏற்பட போகிறது. அதனால் அவனுக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறதே கிடையாது. சித்தியோ சமோபூத்வா சமத்வம் யோக உச்சியதே சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்சியசி அப்படின்னு வந்து நாம் படித்தோம். அப்போ கம்ஃபர்ட்டு, டிஸ்கம்ஃபர்ட்டு, சக்ஸஸ், ஃபெயிலியர், கெயின், லாஸ், இதெல்லாமே வந்து எப்படி இருக்கும் அந்த பர்சனுக்கு அப்படின்னா, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் ஒரு பாடத்தை வந்து இந்த கர்மயோகி வந்து கற்றுப்பான். அதனால் வந்து ஹீ இஸ் ஆஸ் குட் ஆஸ் அ சந்நியாசி. அப்புறம் என்னது, சந்நியாசி மட்டும் இல்லை, சக யோகீச்ச.
யோகி அப்படின்னா இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணுறவர், மெடிடேட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கர்மயோகியை கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? மெடிடேட்டர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சில ப்ரீ ரிக்விசிட்லாம் இருக்குல்ல. எதை நாம் மெடிடேஷன் ஒத்துப்போம்? ஒரு பிளேஸில் உட்காந்துட்டுருக்கணும், அப்புறம் கண்ணெல்லாம் மூடி இருக்கணும், அப்புறம் நான் மெடிடேட் பண்ணுறேன்னு உலகம் நம்பணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது மெடிடேஷன் இல்லையா? பட் ஒரு கர்மயோகியை இங்கே வந்து கிருஷ்ணர் அப்போது ஹீ இஸ் அ மெடிடேட்டர் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறார்? இப்போ மெடிடேஷன் அப்படின்னு எடுத்துட்டேன்னா வாட் இஸ் மெடிடேஷன்? ஜென்ரலாக தியானம் அப்படின்னு சொன்னால் எது தியானம்? ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் என்னுடைய ஃபோக்கஸை போடுறதுக்கு பேர் தியானம். அது என்ன விஷயமாக வேணாலும் இருக்கட்டும், எனி பர்டிகுலர் ஃபீல்டு நான் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து தியானம். அப்போ கர்மயோகி எப்படி வந்து இப்போ மெடிடேட்டர்னு சொல்கிறார்? இந்த கர்மயோகி இருக்கான்ல, அவன் வந்து பாஸ்ட்டை பற்றி கவலையே படமாட்டான். பாஸ்ட்டில் என்ன வேணும்னாலும் அவனுக்கு வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸோ குட் எக்ஸ்பீரியன்ஸோ எதை பற்றியும் அவன் வந்து யோசிக்கவே மாட்டான். ஃப்யூச்சர் பற்றி ஆங்ஸைட்டிலாம் இருக்குமா ஒரு கர்மயோகிக்கு? அப்படின்னா என்ன நடக்குமோ என்ன ஆகுமோலாம் நினைப்பானான்னா ஆங்ஸைட்டியே கர்மயோகிக்கு இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணணும், ப்ரெசண்ட்டில் நான் என்ன பண்ணணும், என்னுடைய எஃபர்ட்டு இந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு போடணும், இவ்வளோ தான் வந்து ஒரு கர்மயோகிக்கு எப்பயுமே வந்து ஒரு தாட் ப்ராசஸ் ஆனது இருக்கும். அப்போது இப்போ பண்ண போகிற வேலைக்கு மைண்டு ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கிறதுனால அந்த பர்சனை கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல மெடிடேட்டர் அப்படின்னு சொல்கிறார். நாமெல்லாம் வந்து ஒரு வேலை பண்ணோன்னா எவ்வளோ மைண்ட் அவைலபிலிட்டி இருக்கும்? ஒரு 5% அவைலபிளாக இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த வேலையை விட, வேலை பண்ணுறதை விட அதை பண்ணினதுக்கப்புறம் என்னை திட்டுவாளா புகழ்வாளா, என்ன பண்ணுவா, எனக்கு கிரீடம் போடுவாளா இல்லைனா மாலை போடுவாளா, அப்படி எல்லாம் வந்து ஃப்யூச்சரை பற்றி நாம் வந்து நிறையா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ ரிசல்ட்டில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கே ஒழிய இப்போ அந்த வேலையை நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல யாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் ஒரு கர்மயோகி என்ன பண்ணுவான்? டோட்டலாக அவன் பண்ணுற அந்த வேலைக்கு அவனோட மைண்ட் வந்து இப்போது அவைலபிளாக இருக்கும். அப்போ ஒரு கர்மயோகி ஆக்சுவலாக என்ன பண்ணுறாருன்னா ஓப்பன் ஐ மெடிடேஷன் பண்ணின்னு இருக்கார். கண்ணை மூடினாதான் தியானம் இல்லைப்பா, கண்ணை திறந்துட்டே இருந்தால் கூட ஒரு பர்டிகுலர் விஷயத்தை உன்னால் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் கூட தியானம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கர்மயோகி அப்படின்னு சொல்லிட்டாலே நேச்சுரலாக அந்த பர்சன் வந்து ஈஸ்வராவை மிஸ் பண்ண முடியுமா? ஏன்னா கர்மயோகம்னாலே என்ன அர்த்தம்? அவன் பண்ணுற வேலையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவா, அப்புறம் வர ரிசல்ட்டை பிரசாதமாக வந்து எடுத்துக்க போகிறா. இப்போ தியானமும் என்ன பண்ணுவோம்? ஈஸ்வராவை வச்சுட்டு தானே நம்ம வந்து தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பண்ண போகிறோம். ஆல்ரெடி கர்மயோகி வந்து அதை பண்ணிண்டு இருக்கார். மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதச்வரஹா பிரம்மண்யாதாய கர்மாணி அப்புறம் சங்கம் தியக்த்வா கரோதி யஹ லிப்யதே நச பாப்பேன பத்மபத்ரம் இவாம்பசா அப்படின்னு ஜஸ்ட் போன சாப்டரில் தான் நாம் வந்து இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அப்போ எந்த ஆக்ஷன் பண்ணும் பொழுதும் இந்த கர்மயோகி வந்து யார் மேலே அவனோட மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கும்னா பகவான் மேலே மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதை தான் நாம் மெடிடேஷன் அப்படின்னே சொல்கிறோம். அதனால் அவர் எப்படியா, அவர் தான் சந்நியாசி, அவர் தான் யோகியும் கூட. கர்மயோகியே சந்நியாசி, கர்மயோகியே மெடிடேட்டரும் கூட. அதுக்கப்புறம் என்னவா, ந நிரக்னிர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து ஒரு சந்நியாசி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்நியாசி அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கிறவாளை தான் சந்நியாசி அப்படின்னு சொல்லுவோம். வீடு வாசல் பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் தியானத்தில் உட்கார்றான்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் தியானம் பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளோ டிசைபிள்ஸ் வருவா, நான் வந்து எந்த இடத்துல ஆசிரம் கட்டுவேன், நான் வந்து
எவ்வளோ வாட்டி வந்து ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு வருவேன். இப்படி எல்லாம் ஒரு சன்னியாசி சப்போஸ் மெடிடேஷன் போது இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வந்ததுன்னா அந்த பர்சனை நம்ம சந்நியாசி அப்படின்னே இப்போது சொல்ல முடியாது. நான் கர்மயோகி இருக்கானே அவன் வந்து நிரக்னிஹி அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். இப்போ வந்து சந்நியாசிக்கு தான் நிரக்னி அப்படின்னு பேர். ஏன்னா அவள் வந்து எல்லா ரிச்சுவல்ஸையும் விட்டவா இல்லையா. அக்னி அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து ஃபயர் ஒரு மீனிங் இருக்குது. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஃபயரை நாம் எல்லா ரிச்சுவல்ஸுக்கும் பயன்படுத்துறதுனால எல்லா ரிச்சுவல்ஸையுமே நாம் வந்து அக்னி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ சன்னியாசிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த ஃபயர் ரிச்சுவல்ஸும் வந்து கிடையாது. அதனால அவரை வந்து நிரக்னிஹி அப்படின்னு ஒரு டைட்டில் சன்னியாசிக்கு கொடுக்கப்படுறது. பட் இந்த கர்மயோகி வந்து அந்த மாதிரி இல்லையே. அவன் வந்து காஷாய வஸ்திரம்லாம் போட்டுக்கலையே. தோ ஹீ இஸ் நாட் அ நிரக்னிஹி, ஹீ இஸ் அ சந்நியாசி அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறார். நிரக்னிஹி அப்படின்னா அந்த காஷாய வஸ்திரம் 4வது ஆசிரமத்தினால ஹீ இஸ் நாட் கால்ட் அ சந்நியாசி. ஆனால் அவன் வந்து கர்மயோகம் பண்ணுறதுனாலேயே அவனை நாம் வந்து சந்நியாசின்னு சொல்கிறோம். ஏன்னா அவனுக்கு மெட்டீரியல் பெனிஃபிட்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த கர்ம பலனையெல்லாம் அவன் வந்து துறந்துட்டான். இப்போ கர்மயோகியே வந்து இங்கே சந்நியாசி. அப்போ அவன் வந்து மைண்டு வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குது. அது மாதிரி என்ன சொல்கிறார், நச்ச அக்ரியா. அவன் வந்து எக்ஸ்டர்னலாக மெடிடேட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனும் அவன் கிடையாது. அக்ரியகான என்ன அர்த்தம், எந்த ஆக்ஷனும் பண்ணாமல் சும்மா இப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு பர்சனும் இந்த கர்மயோகி இப்போது இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இப்படி கண்ணெல்லாம் மூடிட்டு அப்படியே வந்து நாம ஜப்பம்லாம் வந்து மனசில் ஓடின்னு இருக்கும். ஜப்ப மாலையெல்லாம் இந்த பக்கம் உருட்டின்னு இருப்பா. ஆனால் மனசுக்குள்ளே வந்து என்னென்னலாமோ வந்து தாட்ஸ் வந்து ஓடின்னு இருக்கும் இல்லை. இப்போ நம்மளை கூட இப்போ இங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு திடீர்னு நீங்கள் ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் நம்ம வந்து 1 minute வந்து நம்ம வந்து யாருக்கோ ஒரு ஸ்ரத்தாஞ்சலி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எந்த பர்சனுக்கு பண்ணுறோமோ அந்த பர்சன் நம்மளோட இதுக்கு வரவே மாட்டார். அந்த பர்சனை நாமளும் இமேஜின்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஐயோ அந்த பர்சனோட ஃபோட்டோ ஒரு செகண்ட் நல்லா பார்த்துட்டு கண்ண முடின்னு இருக்கணுமோ, அவர் வந்து நம்மளுடைய இதில் வரவே மாட்டேங்கிறாரு, இப்படி எல்லாம் யோசிப்போமே ஒழிய எதுக்கு அந்த கண்ணை முடிக்கிறோமோ அந்த பர்பஸ் வந்து சால்வ் ஆகவே ஆகாது. அதனால இங்கே என்ன சொல்கிறார், அவன் வந்து எக்ஸ்டர்னலாக உட்காந்து மெடிடேட் பண்ணுற பர்சன் மாதிரியும் கிடையாது. ஹீ இஸ் நாட் அ எக்ஸ்டர்னல் சன்னியாசி, ஆனால் ஹீ இஸ் அ இன்டர்னல் சன்னியாசி ஆஸ் வெல் ஆஸ் அ மெடிடேட்டர். கண்ணை திறந்துண்டே மெடிடேட் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார்.